சிங்கி, இப்ப பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் லான்ச் ஆயிடுச்சு தெரியுமா? வாவ், நான் கூட விளையாட நினைக்கிறேன் இப்பவே. சீக்கிரமா பிளே ஸ்டோருக்கு போங்க, பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. நான் கூட இப்பவே டவுன்லோட் பண்ண போறேன். நீங்க கூட சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிடுங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். லைட்ஸ் ஆஃப். சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சு ஆச்சு. அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறாங்க கட்டு சிங்கி. தாத்தா பாட்டிய பார்த்ததும் கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கட்டு ஜிங்கி, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்க. ஊர் எப்படி இருக்கு? அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. ஆனா சிட்டி எல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நான் பாட்டி சமைச்ச சாப்பாடு சாப்பிட போறேன்னு. ஏன்னா அவங்க தான் உலகத்திலே பெஸ்ட் குக். அப்ப வாங்க பசங்களா, சாப்பாடு உங்களுக்காக தயாரா இருக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. அப்புறம் பாட்டி அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருப்பாங்க. அட பாட்டி, நீங்க எங்களுக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்கட்டும், நீங்க வருவீங்கன்னு சொல்லித்தான் நான் காலையில இருந்து வெறும் உங்களுக்காக மட்டுமே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க கட்டு ஜிங்கி, உங்க பாட்டியும் தாத்தாவும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு. ஆமாம்பா. வாங்க கட்டு ஜிங்கி, நாம தரையில உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாருமே கீழே சாப்பிட உட்கார்றாங்க. மம்மியும் பாட்டியும் எல்லாருக்கும் சாப்பாட பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சடனா கரண்ட் போயிடுது. என்ன இது? இப்ப நம்ம எப்படி சாப்பிடுறது? அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? பயமா இருக்கு. அட அட அமைதியா இருக்கட்டு. அட லைட் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கே. என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் தாத்தா? ஜிங்கி செல்லம், கரண்ட் போயிடுச்சுமா. கிராமத்துல அடிக்கடி இப்படிதான் நடக்கும். ஆனா இந்த இருட்டுல எப்படி சாப்பிடுறது? இருப்பா, என்கிட்ட ஒரு விளக்கு இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் தாத்தா போறாரு, டார்ச் லைட்ட கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த டார்ச் லைட்ட கொண்டு வந்து நடுவுல வைக்கிறாரு. அடோ வா, இது சரியான ஐடியா தாத்தா. இது பார்க்கவே ஏதோ நம்ம கேண்டில் லைட் டின்னர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல கட்டு, இது டார்ச் லைட் டின்னர். பசங்க சொல்றது கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் பாட்டி கட்டு சிங்கி ரெண்டு பேருக்குமே சாப்பாட பரிமாறுறாங்க. பாட்டி, நிஜமா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. நிஜமா செமையா இருக்கு. கட்டு ஜிங்கி, உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுங்க. அப்புறம் நம்ம டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போவோம். அப்படியே வெளியே போய் நிம்மதியா சுத்தி பார்த்துட்டு வருவோம், சரியா? என்னது? அப்படியா? அப்பனா நாங்க கூட உங்க கூட வரோம். ஆமா ஆமா, செமையா இருக்கும்ல தாத்தா. நாம எங்க சுத்த போறோம் தாத்தா? பசங்களா, நாம வயல்களுக்கு போவோம். அப்புறம் அந்த வயல்கள்ல நிறைய மின்மினி பூச்சிகள் இருக்கு. நாம அங்க போய் மின்மினி பூச்சிகளை பார்க்கலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். என்னது, உண்மையாவா? அப்பதான் நாம டின்னர் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்பா, நீங்களும் இங்க கூட வரீங்களா? இல்ல கட்டு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பசங்களா, உங்க அப்பா ரொம்ப டயர்டா இருக்காரு போல. அவரே ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம போலாமா? வாங்க நம்ம போலாம். தாத்தா சொன்னதை கேட்டு எல்லாருமே நல்லா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு அவங்க சுத்த போயிடுறாங்க. வாங்க கட்டு ஜிங்கி, இதுதான் வயலுக்கு போற வழி. நீங்க ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். வாங்க நம்ம இந்த வழியா போகலாம். வாங்க. இங்க எவ்வளவு மரங்க இருக்குல்ல தாத்தா. ஆனா எங்க ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கும் தாத்தா, தெரியுமா? ஏதோ பார்க்ல மட்டும்தான் இருக்கும். சிட்டில வெறும் பில்டிங் மட்டும்தான் தாத்தா இருக்கும். ஆமா கட்டு, சரியா சொன்ன. இங்க பாரு, எவ்வளவு அழகா ஸ்டார்ஸ் கூட நல்லா தெரியுது. அது கூட அவ்வளவு சுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மூன் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா பசங்களா, பாத்தீங்களா வானம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு? இதுக்கு அர்த்தம் சிட்டில இருக்கிற மாதிரி இங்க ஏர் பொல்யூஷன்லாம் கிடையாது. பாருங்க, நாம பண்ணைக்கு வந்துட்டோம். நாம நடக்க வேண்டிய பாதை ரொம்ப குறுகலா இருக்கும். நீங்க 2 பேரும் பார்த்து நடங்க. சரி தாத்தா, அப்பனா நான் உங்க எல்லாரோட முன்னாடி போறேன். நான் உங்க 2 பேரையும் லீட் பண்ண போறேன், சரியா? என்ன சொல்ற சிங்கி? சரி, ஆனா பார்த்து பத்திரமா போ. ஆஹா, பார்த்து பத்திரமா தான் போற, சரியா சிங்கி? கட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்படி அவங்க போயிட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதோ சத்தம் கேக்குது.
என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி அவன் டார்ச் அந்த பக்கம் போடுறான். பார்த்தாங்க செடிகளுக்குள்ள 2 கண்ணு தெரியுது. அது ஏதோ அனிமலோடது. அது பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போறான் கட்டு. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். புலி 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க புலி புலி. என்னது புலியா? எங்க? அட கட்டு, சிங்கம் எப்படிப்பா கத்தும்? தாத்தா சீக்கிரமா போய் டார்ச்ச போட்டு அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அங்கிருந்து ஒரு பூனை ஓடி போறத பாக்குறாங்க. அட கட்டு, எங்க ஓடுற? இங்க வா, அங்க புலி இல்ல, ஒண்ணும் இல்ல, அங்க பூனை இருக்கு, சீக்கிரம் வா. சிங்கியோட சத்தம் கேட்டதும் கட்டு பயந்துகிட்டே அங்க வரான். என்ன அது பூனையா? ஆமா கட்டு, அது பூனை. இப்பதான் இங்க இருந்து ஓடுச்சு. நீ இருக்க பாரு. கட்டு செல்லும், இது காடு கிடையாதுப்பா. இங்க சிங்கலாம் வராதுப்பா. சாரி தாத்தா, நான் பூனையோட கண்ணை பார்த்து சடனா பயந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. வாங்க போலாம் வாங்க. நாம இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா உள்ள நிறைய மின்மினி பூச்சிகள்லாம் இருக்கும். சரி சரி தாத்தா, வாங்க சீக்கிரம் நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் முன்னாடி நடந்து போறாங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சதும் அந்த தோட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அழகான ஒரு கார்டனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அது அவ்வளோ அழகா இருக்கும். அழகான ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய லைட் பூச்சிங்க கூட இருந்தது. வாவ், இங்க எவ்வளவு லைட் பூச்சி இருக்கு. பார்க்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா சிங்கி, பார்த்தா இது ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோரி புக்ஸ்ல எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி. பசங்களா, இந்த கிராமத்திலே ரொம்ப அழகான இடமே இதுதான். நான் இங்க அடிக்கடி வாக்கிங்லாம் வருவேன். இந்த இடம் எவ்வளவு மன நிம்மதியை கொடுக்கும் தெரியுமா? ஆமா தாத்தா, நான் இது வரைக்கும் இவ்வளவு அழகான இடத்தை எப்பவுமே பார்க்கவே இல்ல. அவங்க எல்லாருமே அதே இடத்துல பில்லு மேல உட்காந்துடுறாங்க. அவங்கள சுத்தி நிறையவே லைட் பூச்சிங்க அங்க இருக்கும். ஒரு லைட் பூச்சி வந்து சிங்கியோட முகத்து மேல உட்காந்துடும். சிங்கி அங்க பாரு, முகத்து மேல லைட் பூச்சி. அட, உன் தலை மேல கூட கட்டு, உன் தலை கூட அப்படியே லைட் மாதிரி இருக்கு, அங்க பாரு. வாங்க கட்டு ஜிங்கி, நாம இப்ப கிளம்பலாம். உங்க அம்மா அப்பா உங்க பாட்டி எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி தாத்தா. தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் திரும்பி வீட்டுக்கு போறேன்ல, அந்த நேரத்துல நான் இந்த இடத்த அப்படியே டிராயிங் பண்ண போறேன். நான் கூட கட்டு, அது மட்டும் இல்லாம நீ நானு தாத்தா உட்கார்ந்து இருக்க மாதிரி நான் டிரா பண்ண ட்ரை பண்றேன், சரியா? அட வாவ் பசங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கீங்க. நீங்க நல்லா பெயிண்டிங் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கட்டு சிங்கி அதுக்கப்புறம் தாத்தா 3 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா இன்னுமே அங்க கரண்ட் வந்திருக்காது. என்ன இது, இன்னுமே கரண்ட் வரலையா? அப்ப நாங்கெல்லாம் இந்த வேக்காட்டுல எப்படி தூங்குறது? கட்டு ஜிங்கி, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க 3 பேரும் வாக்கிங்க்கு போயிருக்கும் போதே நாங்க மாடியில பெட்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சிட்டோம். அதனால நம்ம இன்னைக்கு எல்லாரும் மொட்டை மாடியில தான் படுத்து தூங்க போறோம். என்னது, மாடி மேலையா? சிங்கி, மாடி மேல தூங்குனா ரொம்ப நல்லா காத்தோட்டமா செம்மையா இருக்கும் தெரியுமா? வாவ், அப்ப வாங்க எல்லாரும் மாடி மேல போலாம். எல்லாரும் சேர்ந்து தூங்குனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே மாடி மேல போறாங்க. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் ஒரு பக்கமா மேட்ரஸ்ல போய் படுத்துடுறாங்க. அடவா, இங்க எவ்வளவு நல்லா தெரியுது. நான் இந்த பக்கம் மேட்ரஸ்ல தான் தூங்க போறேன். நான் இந்த பக்கம் தூங்குறேன். அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து மேட்ரஸ் மேல உட்காந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நல்லா ரொம்ப நேரமா பேசுறாங்க. கட்டு சிங்கி படுத்துக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரியவங்க கூட நிறைய விஷயங்க பேசுவாங்க. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே கட்டு சிங்கி அப்படியே தூங்கிடுறாங்க. தடவை இப்படி மொட்டை மாடியில படுக்கிறதா இருந்தா கூட அவங்க ரொம்ப நிம்மதியா தூங்கிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.